எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரியார் திருவடிகளை போற்றி. தனக்கு ஓமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு ஒப்புமை இல்லாத தலைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் அல்லாமல் மற்றவர்களால் நமது மனக்கவலையை மாற்ற முடியாது. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். நமது மனசு ஆடாமல் அசையாமல் நின்று விட்டால் பேத புத்தி எல்லாம் நம்மை விட்டு சென்றுவிடும். பரமாத்மாவுக்கு வேறு இல்லாத அத்வைதம் என்கிற பெரிய நிறைந்த நிலையில் அப்படியே ஆடாமல் அசையாமல் நாம் இருந்து விடுவோம். நமது மனசு ஆடாமல் இருந்தால் சாந்தி அமைதி வேண்டும் என்றே நாம் மனசை நிறுத்தினாலும் அதன் பலன் அகண்டகாரமான அத்வைத அனுபவமே ஆகிறது. அந்த நிலை வருவதற்கு அந்த நிலையில் உள்ள ஒன்றை தியானித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நாம் ஒன்றையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த நினைவு நம்மை அது போலவே உருவாக்கி விடுகிறது. இதை விஞ்ஞான ரீதியில் கூட ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரீதியில் அமைதிக்கு ஆனந்தத்திற்கு ஒரு லட்சிய உதாரணமாக ஐடியல் இருப்பது சுவாமிதான். பிரபஞ்சத்தை நடத்தி இத்தனை காரியங்களை செய்தும் கவனித்தும் பலன் அளித்தும் வந்தாலும் சுவாமி இதனால் எல்லாம் மனம் சலிக்காமல் சாந்தமாக இருக்கிறார். ஈஸ்வரனை ஸ்தானு என்பார்கள். கட்டை மரம் பட்ட கட்டை என்று அர்த்தம். உயிரோட்டம் உள்ள மரம்தான், ஆனாலும் உணர்வு இல்லாத மாதிரி இருக்கிறது. இந்த கட்டையை சுற்றி கொண்டிருக்கும் கொடி அம்பாள். அந்த கொடிக்கு அபர்ணா என்று ஒரு பெயர், அதாவது இலை இல்லாதது என்று அர்த்தம். உயிரோட்டத்துடன் ஆனால் உணர்ச்சி கொந்தளிப்புகள் இல்லாத பராசக்தி என்ற கொடியானது உயிரோட்டம் இருந்தாலும் உணர்ச்சி இல்லாதது போல் இருக்கும் பரம்பொருளை சுற்றி கொண்டிருக்கிறாள். சுவாமி என்று நினைக்கும் போதே ஞானம் சாந்தம் என்ற இரண்டு பாவமும் நம் மனசிலும் வருகின்றன. எனவே சுவாமியை தியானம் செய்ய செய்ய இந்த ஞானம் சாந்தம் இரண்டுக்கும் நமக்கு நன்றாக சித்திக்கின்றன. இதற்கே சுவாமி வேண்டும், அவரது ஸ்மரணையான பக்தி வேண்டும் என்கிறேன். இதன் அடுத்த பகுதி நாளை. ஜெய்ஹிந்த்.